கூட்டணியின் முக்கிய தலைவர்களுள் ஒருவரான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர், அரசியலில் நாகரிகம் பண்புமிக்க தலைவராக போற்றப்படுகிற நடுவண் அரசாங்கத்தினுடைய முன்னாள் அமைச்சர், தற்போது நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிற அரசியல் நாகரிகமிக்க தலைவராக போற்றப்படுகிற மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய போற்றுதலுக்குரிய ஜி.கே. வாசன் அவர்கள் நம்முடைய வேட்பாளர் அவர்களை ஆதரித்து இப்பொழுது பேசுகிறார்கள். உங்களிடத்தில் வாக்கு கேட்டு பேசுகிறார்கள். வேட்பாளரை ஆதரியுங்கள், வாக்களியுங்கள், வெற்றி என்று பாசத்தோடு பேசுகிறார்கள். தருமபுரி தொகுதியினுடைய மரியாதைக்குரிய வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியினுடைய மரியாதைக்குரிய பொறுப்பாளர்களே, தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழகத்தினுடைய மிக முக்கியமான தொகுதிகளிலே தருமபுரி தொகுதி ஒரு முக்கியமான தொகுதி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. காரணம் என்னவென்றால் தருமபுரியை பொறுத்தவரையிலே 50 கொஞ்சம் பொறுமையா முக்கியமான சமாச்சாரம் பேசுறேன், கொஞ்சம் தயவு செய்து அமைதியா கேட்கணும். தருமபுரியிலே 50 ஆண்டுகளுக்கு பிறகு போட்டியிடும் முதல் பெண் வேட்பாளர் சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள் என்பதை முதலிலே நாம் மதித்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை வாக்கின் மூலம் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய சகோதரி சௌமியா அன்புமணி அவர்களை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய தேசிய பாரம்பரியத்திலிருந்து அந்த குடும்பத்திலிருந்து வந்த பெண்மணி அவர்கள். பாட்டாளி குடும்பத்திற்கு வாழ்க்கை பெற்றவர் அவர்கள். நன்கு படித்தவர். தேசிய பாரம்பரிய குடும்பத்திற்கு சொந்தக்காரர். பாட்டாளிகள் உழைக்கும் குடும்பத்தில் வாழ்க்கை பெற்றவர். நன்கு படித்தவர். பண்பாளர். என்று கூட்டணியின் முக்கிய தலைவர்களுள் ஒருவரான தமிழ் மத்தியில் இருக்கின்ற நம்முடைய நரேந்திர மோடி தலைமையிலான அரசினுடைய சாதனைகளே நம்முடைய வெற்றி என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அந்த வெற்றிக்கு நரேந்திர மோடி அவர்களது கரங்களை வலுப்படுத்துவதற்காக உங்களது வெற்றி வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் மாம்பழ சின்னத்திலே என்பதற்காக உங்களை தேடி நாடி நான் இங்கே வந்திருக்கிறேன். நண்பர்களே, நம்முடைய மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய
அரசியலில் மூத்த தலைவர் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய அரசியலினுடைய மூத்த தலைவர் நம்முடைய ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்பதை இங்கே நான் நினைவு கூற விரும்புகிறேன். அவர்கள் ஆற்றிய தமிழகத்திலே சமூக நீதிக்காக அவர்கள் ஆற்றிய 65 ஆண்டு கால பணிக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் சகோதரி சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, 2 முக்கிய செய்தியை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மரியாதைக்குரிய பாட்டாளி மக்களுடைய கட்சியினுடைய இந்த மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தர் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் ஐயா ஜி.கே. மணி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மாவட்டத்திற்கும் சரி, ஐயா ராமதாஸ் அவருடைய ஆசியோடு அவர்கள் தமிழகத்திற்கு ஆற்றிய பணியை நான் நன்றியோடு அவர் பகுதியிலே குறிம்புகிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரர் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தமிழகத்திலே தெரியாதவர்கள் இருக்க முடியாது என்பதை விட இந்தியாவிலே தெரியாதவர்கள் இருக்க முடியாது. ஏன் சில நல்ல செய்திகளுக்காக உலகிலே தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அதற்கு காரணம் என்ன நண்பர்களே? இன்றைக்கு இந்தியாவிலே புகைப்பிடிக்கும் பழக்கம் மிக மிக குறைந்திருக்கின்றது என்றால் அந்த புண்ணியம் அம்மா சௌமியா குடும்பத்தை சாரும், நம்முடைய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சாரும். அதன் அடிப்படையிலே லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு நல்ல ஆரோக்கியத்தோடு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நன்றியோடு நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சிகரெட் குடிக்கிறது குறைஞ்சிருக்கா இல்லையாம்மா? குறைஞ்சிருக்கா இல்லையா? அதற்கு காரணம் யாரு தெரியுமா? நம்ம அம்மாவுடைய வீட்டுக்கார். புரியுதா இல்லையா? அதனால அவர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். அதை அவர்கள் உறுதியாக எடுத்து செய்தது பல எதிர்ப்புகளை தாண்டி தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து அந்த புனித பணியை முறையே சரியே இந்தியாவிற்காக செய்தவர் நம்முடைய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்பதை பெருமையோடு நாம் கூற வேண்டும். அது மட்டுமல்ல நண்பர்களே, இன்றைக்கு நம்முடைய தமிழ் குடிமகன் அவர்கள் 108 என்று கூறினார். 108 என்று கூறினார். 108 என்றால் இன்றைக்கு உலகத்திலேயே இந்தியா அதற்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறது. யாராவது எங்காவது ஒரு விபத்திலே அடிபட்டால் அவர் உயிர் காக்க வேண்டும் என்றால் 108. வீட்டிலே கிராமத்திலே குக்கிராமத்திலே யாருக்காவது உடல் நிறை சரியில்லை என்றால் உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களுடைய உயிர் காக்க வேண்டும் என்றால் அதற்கு 108. 108க்கு மறுபெயர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்றால் அதிலே மாற்று கருத்து கிடையாது. ஒரு தமிழன் இந்தியாவினுடைய பல உயிர்களை காப்பதற்கு உத்தரவாதம் போட்டிருக்கிறான், ஒரு கையெழுத்து போட்டிருக்கிறான். அப்படி என்றால் நன்றி கடனோடு நாம் நம்முடைய டாக்டர் அன்புமணி அவர்களுடைய அன்பு மனைவி அவர்களுக்கு, உங்களது வெற்றி வேட்பாளருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்பதை தயவு கூர்ந்து பெற்றோர்களும் தாய்மார்களும் மறந்து விடாதீர்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு தமிழகத்திலே மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க தவறிய ஆட்சியாக இந்த ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எதை எடுத்தாலும் நம்பர் 1 திராவிட மாடல் தான், நாங்கள் தான் நம்பர் 1, நாங்கள் தான் நம்பர் 1 என்று திமுக ஆட்சியிலே
தம்பட்டம் தட்டி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக நம்பர் 1 என்று நான் உங்களிடம் குறிப்பிட விரும்புகிறேன். போதை பொருள் நடமாட்டத்திலே தமிழகம் நம்பர் 1. அதே போல டாஸ்மாக் உற்பத்தியிலும் வியாபாரத்திலும் தமிழகம் நம்பர் 1. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கின்றது என்றால் அதிலே தமிழகம் நம்பர் 1. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு என்றால் அதிலே தமிழகம் நம்பர் 1. தமிழக மக்கள் மீது சுமையை ஏற்றி வஞ்சிக்கின்ற அரசு என்றால் பால் விலை உயர்வு, மின்சார உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, வீட்டு வரி உயர்வு என்று ஏழை எளிய நடுத்தர மக்களை வஞ்சிப்பதிலே தமிழக அரசு நம்பர் 1. ஊழல் ஆட்சியிலே தமிழக அரசு நம்பர் 1 என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். எனவே நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். இந்த தொகுதியை எடுத்துக் கொள்வோமே ஆனால் இந்த தொகுதிக்கு சில முக்கிய பிரச்சனைகள் இருக்கிறது. காவிரி உபரி நீர் திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். தக்காளி விளைச்சல் கூட்டணியில் நம்முடைய மரியாதைக்குரிய உரிய விலை இல்லை. இதனை பதப்படுத்தி உபயோகிக்கப்படுவதற்கு நவீன குளிர்சாதன கிடங்கு அமைத்து தரப்பட வேண்டும். மாம்பழ கூழ் தொழிற்சாலை அமைய வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. இவைகளையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய மரியாதைக்குரிய நம்முடைய வேட்பாளர் அவர்கள் நம்முடைய சகோதரி சௌமியா அன்புமணி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த பகுதிக்கு சிப்காட் தொழிற்சாலையை கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தருவேன் என்ற உறுதியோடு இங்கே போட்டியிடுகிறார்கள். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும். எஞ்சிய குடிநீர் திட்டமும் நிறைவேற்றப்படுவதற்கான முழு முயற்சியை நம்முடைய வேட்பாளர் அவர்கள் செய்வார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. எனவே மரியாதைக்குரிய வாக்காளர் பெருமக்களே, வருகின்ற காலம் நம் காலமாக இருக்க வேண்டும். வருகின்ற காலம் வசந்த காலம், அது நம்முடைய காலமாக இருக்க வேண்டும். அதை நாம் சரியே முறையே உபயோகித்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு என்பது 101% உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அந்த நிலையிலே நம்முடைய தர்மபுரி பாராளுமன்றத்தினுடைய வெற்றி என்பது உங்களுடைய அதிகார வர்க்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அமையும் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு உங்களில் ஒருவராக உங்களது சுகதுக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய வேட்பாளராக உங்களது பிரச்சனைகளை பாராளுமன்றத்திலே பேசி போராடி வாதாடி பெற்றுத்தரக்கூடிய வல்லமை பெற்ற வேட்பாளராக இங்கே போட்டியிடக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய வெற்றி வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் மாம்பழ சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இன்றைக்கு என்னோடு இங்கே வாக்கு சேகரிப்பதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள். மரியாதைக்குரியவர்களே, ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். தயவு கூர்ந்து மறந்தும் கூட நீங்கள் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ வாக்களிக்க கூடாது. அப்படி தவறுதலாக உங்கள் வாக்கை போட்டால் இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே உங்களது வாக்கு குப்பை தொட்டியிலே போடுவதற்கு சமம். மத்திய அரசோடு இணக்கமாக ஒத்த கருத்துடைய வேட்பாளர் நம்முடைய வெற்றி வேட்பாளர். நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு நீங்கள் மாம்பழ சின்னத்திலே வாக்களித்தால் இந்த தொகுதி மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பார்.
நீண்ட நாள் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய பணியை பிரதமரையும் அவரால் சந்திக்க முடியும், அமைச்சர்களையும் சந்திக்க முடியும், அதிகாரிகளையும் சந்திக்க முடியும். காரணம், அவர்கள் ஒத்த கருத்துடைய வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பார். அதையும் தாண்டி அவர்களால் இருக்க முடியும் என்பதை நீங்கள் மனதிலே வைத்து வாக்களிக்க வேண்டும் என்பதை நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே ஒரே ஒரு தகவலை சொல்லி முடிக்கிறோமா, இங்க நிறைய மகளிர் இருக்கீங்க. மகளிரை ஏமாத்தி ஏமாத்தி வாக்கு வாங்குறது திமுகவுக்கு பழக்கமா போச்சு, வழக்கமா போச்சு. அந்த வழக்கத்தையும் பழக்கத்தையும் இந்த முறை நிறுத்த வேண்டும். அதற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். எல்லா முறையும் உங்ககிட்ட வந்து பொய் வாக்குறுதியை கொடுத்து அந்த வாக்குறுதிகளை நம்ப வைத்து பிறகு வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசு திமுக அரசு. 1000 ரூபாய் பணம் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. வரும் பணம், வராம இல்ல, ஒரு சிலருக்கு வரும், பலருக்கு வராது. 1000 ரூபாய் உங்கள்கிட்ட காலையில பணம் கொடுத்தா அதை நீங்க சந்தோஷமா வாங்கி சாமி கிட்ட வச்சுட்டு சாயங்காலம் அந்த பணத்தை எடுத்து கடைக்கு போய் குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், வீட்டுக்கு ஏதாவது ஜாமான் வாங்கலாம்னு நினைப்பீங்க. ஆனா சாயங்காலம் போய் சாமி கிட்ட அந்த பணம் பார்த்தா அந்த பணம் இருக்கா? உங்க வீட்டிலே ஒரு மரியாதைக்குரியவர் அந்த பணத்தை எடுத்து அரசு நடத்தும் டாஸ்மாக்கு போய் வந்துருவார். இதுக்கு பேர் தான் திராவிட மாடல். காலையிலே உங்கள்ட்ட பணத்தை வாங்கி சாயங்காலம் உங்க வீட்டிலே இன்னொரு கையில பணத்தை அரசு கஜானாவில் போட்டுக்கிறது தான் திமுகவுடைய திராவிட மாடல். தயவு கூர்ந்து இவைகளை எல்லாம் நீங்கள் மனதிலே வைத்து நல்லவருக்கு, வல்லவருக்கு, பண்பாளருக்கு, ஒரு மரியாதைக்குரிய பாரம்பரிய குடும்பத்திற்கு சேர்ந்தவருக்கு, உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களை கிராம ரீதியாக வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிற வேட்பாளர் ஜாதி, மதம், மொழி, இனமெல்லாம் இவர்களுக்கு கிடையாது. என் தொகுதி, என் மக்கள், அவர்களுடைய வளர்ச்சி என்ற 100% உத்தரவாதம் கொடுக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு கொடுக்கின்ற அங்கீகாரம், நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாசுடைய 108க்கும் சிகரெட் பிடிப்பவர்களை அறவே குறைத்ததற்கும் மக்களுடைய உயிர் காத்ததற்கும் கொடுக்கின்ற அங்கீகாரம். சகோதரி சௌமியா அன்புமணிக்கு நீங்கள் மாம்பழ சின்னத்திலே வாக்களிப்பது. பிரதமர் மோடி அவர்களது கரத்தை வலுப்படுத்த நம்முடைய அண்ணாமலை அவருடைய ஆசியோடு, நம்முடைய முன்னாள் முதல்வர் OPS அவர்களது ஆதரவோடு, சகோதரர் டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆதரவோடு, நம்மை ஆதரிக்கின்ற அத்துணை கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவையும் அன்பையும் பெற்று பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனாருடைய ஆசியோடு வெற்றி வேட்பாளர், நம்முடைய வேட்பாளர், உங்கள் வீட்டு பெண் சகோதரி, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சௌமியா அன்புமணி அவர்களுக்கு மாம்பழ சின்னம், மாம்பழ சின்னம், மாம்பழ சின்னம் என்று உங்களை இருகரம் கூப்பி கேட்டு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும், மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கு போட்டியிடுகின்றேன். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் GK வாசன் அண்ணா அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கு போட்டியிடுகிறேன்.
தொப்பூர் பகுதியில இந்த பகுதியில் கூடியிருக்கிறீர்கள். இத்தனை வெயிலிலும் இவ்வளவு மகளிரும் சகோதரர்களும் கூடியிருக்கிறீர்கள். உங்களை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. தொப்பூர் பகுதியினாலே எல்லாருக்கும் தெரியும், அது ரொம்ப புகழ்பெற்ற பகுதி. ஏனென்றால் அந்த பகுதியில அந்த கணவாய் சாலையில மிகப்பெரிய விபத்துகள் நடக்கும். தொப்பூர் பகுதி எவ்வளோ அருமையான பகுதி. அங்க கணவாயில அந்த சாலையில விபத்துகள் நடக்கும். அந்த விபத்துகளை பார்க்கும் பொழுது மனம் பதைக்கும். இந்த கடந்த மாதம் கூட ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டு ஒரு காரே எரிஞ்சு போச்சு. அந்த இடத்துல இப்ப நிவாரண பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேருடன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புதுடெல்லி சென்று அங்க பிரதமர், நம்ம மாண்புமிகு பிரதமரை சந்தித்து அந்த சாலை செப்பனிடுவதற்கும் அந்த விபத்துகளை குறைப்பதற்கும் பேசி 905 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் வாங்கி வந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக எலெக்ஷன் தேர்தல் முடிந்தவுடன் அந்த சாலை சரி செய்யப்படும், விபத்துகள் குறைக்கப்படும். நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் 108 ஆம்புலன்ஸை பற்றி எவ்வளவு அழகாக சொன்னார். அதே போல உயிர் காக்கும் சில விஷயங்களை இந்த தொப்பூர் சாலை விபத்துகளை தடுக்கும் முயற்சியிலும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னமும் வந்துருவார். இதுக்கு பேர் தான் திராவிட மாடல். காலையிலே உங்கள்ட்ட பணத்தை வாங்கி சாயங்காலம் வந்துருவார். இதுக்கு பேர் தான் திராவிட மாடல்களை குறைக்கும் பணியில் ஈடுபட நம்முடைய உரிய விலை இல்லை, இதனை பதப்படுத்தி உபயோகிக்கப்படும் வந்துருவார். இதுக்கு பேர் தான் திராவிட மாடல்களை குறைக்கும் பணியில் ஈடுபட்டு அதற்கு வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அந்த கனவு திட்டம், அந்த திட்டத்தை சாதாரணமா நிறைவேற்றி விட முடியாது. மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தாயுள்ளத்தோடு பரிசீலித்து அந்த விஷயத்தை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போல இன்னும் நிறைய திட்டங்களை தர்மபுரிக்காக நம்மால் வாங்கி வந்து விட முடியும். அண்ணா அவர்கள் சொன்னது போல அந்த தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் அது நிரந்தர தீர்வுக்கான திட்டம். தர்மபுரை சுற்றிலும் கடுமையான தண்ணீர் பஞ்சம், குடிப்பதற்கு கூட நல்ல தண்ணீர் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்தில் தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு தாயுள்ளம் கொண்ட பிரதமரால் கண்டிப்பாக முடியும். இந்த தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக அதை அவரிடம் சென்று கேட்டு என்னால் ஆனதை செய்வேன், கடுமையாக உழைப்பேன் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். நான் பொய் சொல்ல முடியாது, பக்கத்துல எங்க அண்ணன் நின்று இருக்கிறாரு, அதனால அவரோட சேர்ந்துதான் நான் இந்த விஷயத்தை சொல்கின்றேன். விபத்துகளை குறைக்கும் பணியில் ஈடுபட்டு அதற்கு வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அந்த கனவு திட்டம், அந்த திட்டத்தை சாதாரணமா அதே போல இந்த பகுதியில் மலர் விளைச்சல் அதிகமாக இருக்கிறது, மலர் பூக்கள் விளைச்சல். அதனால் இங்க ஒரு வாசனை திரவிய தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்பது இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதையும் கண்டிப்பாக நான் முயற்சி எடுத்து செய்து கொடுப்பேன். அதே போல நிறைய தொப்பையாறு செக் டேம், அதையும் அந்த தடுப்பணைகளை கட்டுவதற்கும் எல்லா முயற்சியும் எடுப்பேன். 100% கடுமையாக உழைப்பேன், உண்மையாக இருப்பேன். நீங்கள் எல்லாம் என்னுடைய சகோதர சகோதரிகள். உங்களுடைய குழந்தைகளை நான் என் குழந்தைங்களா தான் பார்க்கிறேன். நான் உங்களை வேறையாவே பார்க்கவே இல்லை. உங்களுடைய வீட்டு மகளாக, தர்மபுரியின் மகளாகவும் உங்க குடும்பத்துல ஒருத்தியாவதும் பார்க்கிறேன். அதனால இந்த குழந்தைங்க நாளைக்கு நல்லா இருக்கணும். தண்ணி பிரச்சனைக்காக நாம் இன்று போராடுகிறோம், நம் குழந்தைகள் போராடக்கூடாது. நமக்கு தான் வேற வழி இல்லை, நல்ல தண்ணி கிடைக்கல, போராட்டம். எல்லாத்துக்கும் சாலை மறியல், எல்லாத்துக்கும் மனு எழுதி போடணும். கவர்னருக்கு மனு எழுதணும், கலெக்டருக்கு மனு எழுதணும், முதலமைச்சருக்கு மனு எழுதணும், இல்லைன்னா கோரிக்கை வைக்கணும், சாலை மறியல் பண்ணணும், போராட்டம் பண்ணணும், கையெழுத்து இயக்கம் பண்ணணும். எல்லாம் பண்ணியும் கடைசியில தண்ணி கொடுக்க மாட்டாங்க. யாருக்கும் எந்த மனசாட்சியுமே கிடையாது. அதனால் கண்டிப்பாக இந்த தண்ணி திட்டத்தை நிறைவேற்றவும். வேலையில்லா பிரச்சனை தர்மபுரியில் தலைவிரித்தாடுகிறது. 3 லட்சம் இளைஞர்கள் வெளியில இருக்கிறாங்க, யாருமே இங்க இல்ல. நாமெல்லாம் ஒரு குடும்பமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பாதி இளைஞர்கள் வெளியில வேலை செய்யறாங்க. ஏதோ திருமணமோ தீபாவளி பொங்கலுக்கு தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஏன் நமக்கு மட்டும் அந்த நிலைமை? நாமே ஒரு குடும்பமாக இருக்க முடியவில்லை. தர்மபுரியில் கண்டிப்பாக இந்த சிப்காட் வளாகம் அமைய இருக்கிறது. இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி
கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்ட கூச்சலின் காரணமாகவும் சட்டமன்றத்தில் எழுப்பிய கண்டனங்களின் காரணமாகவே இந்த சிப்காட் இங்கு வளாகம் அமைய இருக்கிறது. அந்த தொழிற்பேட்டையில் பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்து குடும்பத்தில் ஒருவருக்கு நல்ல வேலை வாய்ப்பை வழங்க கண்டிப்பாக நான் ஆவணம் செய்வேன். நம்முடைய எதிர்காலமே நம்ம குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்களுக்காக தான் வாழுறோம். ஏமா அதானே, நம்ம குழந்தைங்க நாளைக்கு தண்ணிக்காகவும் வேலைக்காகவும் கஷ்டப்படக்கூடாது. நல்ல கல்வி, நல்ல சுகாதாரம், அவர்களுக்கு நல்ல வேலை, நல்ல வருங்காலம் அமைய வேண்டும் என்றால் நீங்கள் எல்லோரும் அண்ணன் அவர்கள் கூறியது போல மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களின் குரலாய், உங்களுடைய மனசாட்சியின் குரலாக கண்டிப்பாக புதுடெல்லியில் பாராளுமன்றத்தில் நான் ஒழிப்பேன். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்ப்பேன். அந்த விஷயத்துக்கு நல்ல தீர்வு எடுப்பேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழம் சின்னத்தில் வாய்ப்பளித்து வெற்றி பெற வைக்குமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வாக்கு பெட்டி 2 ஓட்டு மிஷின் இருக்கும். முதல் ஓட்டு மிஷின்ல 6வது வரிசை எண் 1, 2, 3, 4, 5. அந்த 6வது வரிசையில சௌமியா அன்புமணின்னு என்னுடைய பேர், என்னுடைய புகைப்படம் இருக்கும், போட்டோ இருக்கும். பக்கத்துல மாம்பழ சின்னம் இருக்கும். மாம்பழ சின்னத்துக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய அந்த பட்டனை அமுக்குங்க. நல்லா அமுக்குனீங்கன்னா தான் சத்தம் வரும். சத்தம் வந்தாதான் நீங்க வாக்களித்ததாக அர்த்தம். இல்லைன்னா வேற யாராவது வாக்கு போட்டு போயிடுவாங்க. அதாவது அடுத்த வாரம் இத்தனை நேரம் தேர்தலே முடிஞ்சிருக்கும். மறவாதீர்கள், ஏப்ரல் 19 2 ஓட்டு மிஷின் இருக்கும். முதல் ஓட்டு மிஷின்ல நீங்கள் எனக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப மிக்க நன்றி. எனக்காக இவ்வளவு நேரம் பேசிய என்னோடு எங்கிருந்து வராரு தெரியுங்களா? அவரு எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்து இன்று நம்ம தொப்பூரில் வந்து தர்மபுரி பாராளுமன்ற உறுப்பினர் வேட்பாளருக்காக வந்து பேசிய என்னுடைய அருமை சகோதரர், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் அருமை சகோதரர் அண்ணா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க மிக்க நன்றி. இவங்களுடைய கூட்டணி கட்சியிலிருந்து இங்க வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் நன்றி. இன்று எனக்காக வந்து பேசிய எங்களுடைய அண்ணாவுக்கும் எங்களுடைய கௌரவ தலைவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்க நின்று என்ன யோசிக்கிற? எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இப்படி எடுத்தா போச்சு.